ஒரு பேனை எடுத்துங்க, கருப்பு எள்ள வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுங்கள், வெடித்து வரணும். அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 மிளகா, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பட்டேகர் மிளகா இருந்தாலும் சேர்த்துங்க, கலர் கொடுக்கும். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிங்க. நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்தா தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணுங்க. அதை பொடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாசனை நல்லா ஜம்முன்னு வரும். அதை எடுத்துங்க, ஒரு தட்டில் போட்டுங்க. அது தட்டில் போட்டு இட்லியை அடுப்பு ஆவியிலேருந்து எடுத்து நல்லா சூடாக இருக்கிற இட்லியை எடுத்து அப்படியே எடுத்து நல்லெண்ணெயை ஒரு கிண்ணியில் விட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் கும்பகோணம் கொஸ்து தொட்டுக்கிறதுக்கு. கும்பகோணம் கொஸ்து வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெயை வந்து ஒரு கிண்ணியில் நிறையாவே எடுத்துங்க. நிறையா எடுத்து அந்த பாதி கிண்ணி வரைக்கும் ஊற்றி அந்த இட்லியை எடுத்து அந்த இதில் நல்லா துவைச்சுங்க. நல்லா துவைச்சா நல்லா 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா துவைச்சி அந்த மிளகா பொடியில் அப்படியே எடுத்து ஒரு அமுக்கி அதுக்கப்புறம் அப்படியே தட்டில் வைங்க. நல்லா பிரமாதமாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கும்பகோணம் கொஸ்துக்கும் அதுக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இது வந்து ஸ்ரீரங்கத்தில் ஃபேமஸ். இது பாட்டி கடைன்னு பேர். இப்போ இல்லை அந்த கடை, ஆனால் பிரமாதமாக இருக்கும். சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் திருப்பி இந்த கருப்பு உளுந்து மிளகா பொடியை ரொம்ப விரும்பி நீங்கள் சாப்பிடுவீங்க. 5S கிச்சன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எப்போவும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.